ஏன்னா கட்டளை கிட்ட என்ன சொன்னா செய்யணும். டான்ஸ் ஆடுங்க, நீங்க நடிக்க சொன்னா செய்ய சும்மா கொஞ்சம் நைட்டு கொடுத்துட்டு 2 வார்த்தை சொல்லிக்கிட்டு அந்த பாட்டு ஒரு 10 நிமிஷம் கிரௌட இல்லைடா கேட்டு நான் கூத்துட்டேன். கத்திங்களா சார் உங்களுக்கு சொல்ல கட்சி மாதிரி வசதி இங்க ஒரு எல்லா நிகழ்ச்சி கேட்கறது ஈஸி கொஸ்டின். ஈஸி அது கேள்வியே இல்லை. இல்ல இல்ல இது வந்து ஆஃப் ஸ்கிரீன் நான் சென்டர்ல இது அட்டகட்டா இவரே கைய பாரு நீங்களே தச்சா அதானிக்கு அக்டோபர் நானும் ஏதோ ஒரு ட்ராக்ல இன்னும் போயிட்டு இருக்கோம். சில அப்படி காம்படிஷன் நிறைய நான் வேலைக்கு போகும்போது யோசிக்கிறேன் வாட் இஃப் யூ ராங் அப்படின்னு நான் என்ன கேட்கறேன். வாட் இஃப் யூ ராங் நானும் வாட் இஃப் யூ ராங் தான் இல்ல 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 ஓ நீ அப்படி நான் எந்த ராங் சொல்லுறதா சரி உன்னோட இதான் போய் காட்டுறது இப்போ ஏதோ ஒன்றை நான் தந்தது இப்போ இடையில ஒரு கன்வர்சேஷன் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறேன் அதை சொல்ல முடியல. இப்போ லேட்டஸ்டாக நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற இதை வந்து என்னோட ஒப்பீனியனு நீயும் ஒப்பீனியன் கொடுத்துட்டு தான் இருக்க இருக்கும். அது ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஒரு இது ஓடி இருக்கு ப்ரெடிக்ஷன். என்னோட ப்ரெடிக்ஷன் கொடுத்ததான் உன்னோட alright okay so now what if your prediction is wrong? ரெண்டு ஒரே யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் ending variation. What if your perspective is wrong and he is right? Maybe you are not a lucky person. Come on, this is the Toshik very எதுக்கு அப்படி சொல்றேன்னா நம்மளோட மீது திங்கிங் சேமா இருக்குது ஆனா கன்க்ளூஷன் வேறையா இருக்கு. இப்போ இப்போ ஏதோ ஒரு உண்மை இருக்கு நீங்க அது கடைசி கட்டம் வேறையா இருக்கு. இப்ப கூட பாரு நான் கேட்டுக்கிறது போது நெக்ஸ்ட் நான் என்ன கேட்க போறேன் நீ முதல்ல கேட்டேன். ஆனா கேட்ட கேள்வி வந்துட்டு ஹாஷா இருந்துச்சு. ஆமா ஸோ 2 பேரும் சேம் தான். ஆனா வாய் திறக்கும்போது இது உன்னோட வேற என்னோட வேற அந்த கடைசி வருது. எனக்கு இப்போ உனக்கு நான் எப்படி இருக்கு நீ ஓகே சரியா இருக்க நான் ஸ்பீடா இருக்கேன். எனக்கு என்ன பயமா இருந்துச்சுன்னா ஐயோ புரியாது பார்த்தா எவ்வளவு சிம்பிளா சொல்றாரு. நான் என்ன ரொம்ப பயம் கொடுத்துட்டு அப்புறம் நான் தெரிஞ்சிச்சு. சரி ஓகே உன் மேல ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு பயம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். நான் வந்து ஃபோக்கஸ்ல தான் இருக்கேன். என்ன சண்டை போட்டு கத்தி இஷ்டம் பிடிச்சதே முடிக்கிறேன் ஒரு நாள் ரோமன் சொல்லணும் அது கேட்டு என்ன ஆமா ரோமி அதுக்கப்புறம் நீங்க தெரியுமா அது தான் சொன்னீங்க அது தெரியுமா எனக்கு அந்த பயம் ஓட்டு அதுமாதிரி செஞ்சு இது பண்ணணும் சாதனை தானே ஆமா சாதா யா
அப்படியே முடிச்சிருக்கா. ஓகே வித்யா Alright. கேரா ஸ்டார்ட் பாத்துங்க வந்து 1 2 3 ல ஸ்டார்ட் பண்ணுங்க ரேண்டமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஒன்னோட the best proudest moment கேரா சொல்றது சிம்பிளான விஷயமா கூட இருக்கலாம் ஆனா வந்து அது வந்து நான் எனக்கு வந்து தைரியமா எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கு இதை நான் வந்து உங்களுக்கு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் பற்றி இருக்குன்னா இதை வந்து ஒன்றாவது வெயிட் பண்ணால் என்னதான் இருக்கும் என்னது தமிழ் பிள்ளைன்னா டான்ஸ் ஆடுறதுல நான் ஒன்று ஸோ அப்போ வந்து அந்த டீம் அப்போ தான் ஜாயின் பண்ணுறேன் மொழி டான்ஸுக்கு ஸோ அது ஜாயின் பண்ணோன்னே மொழி டான்ஸுக்கு நான் ஜாயின் பண்ணேன்னா மொழி வந்து சீஃப் ஸ்கூலில் நீட்டாக வச்சுருக்கணும்னா டான்ஸ் டீம் இருந்து தான் ஆகணும் அப்போ நான் வந்து டான்ஸ் டீம் அப்போ தான் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லேருந்து அன்டில் வக்கீல் சாமோ வரைக்கும் ஜோர்டன் நான் ஒட்டி தவறு அப்புறம் எங்க ஸ்கூலே சீர் ஸ்கூல் எல்லாம் சீர்த்தீங்க நான் ஒட்டி தவறுல வெளியே கிளாஸ்ல மற்ற ஸ்கூல் எல்லாம் வெளியே ஸ்கூல்ல தாண்டி நாங்க ஜெயிச்சோம் அதுதான் நான் இது வந்து சொன்னதில்ல அந்த மாதிரி தானே புதுசா இருக்கு எல்லாத்தையும் சொல்லுறது இல்ல இந்த கதை கேட்கும்போது படம் பார்க்கறது இப்படிதான் கடைசியா ஹீரோ ஜெயிப்பாட அதுவும் நாங்க டான்ஸ் ஆடுனாலே ஹைலைட்டா எல்லாமே பேசிக்கா இருக்கும் லைஃபா இப்படி நடக்கும் நாங்க ஜோகன் எடுத்து கிழக்கு வக்கீல் ஸ்கோலா வக்கீல் நாம இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கோலா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நாங்க அது வந்து ஜெயிச்சோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சி யூஹா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ரெண்டாவது அப்படி திருப்பி மூணாவது போனோம் அப்ப எல்லா ஸ்கூலுக்கும் தெரியுது இந்த யூஹா தான் ஜெயிக்க போகுதுன்னு அப்ப சொல்லுவாங்க இது கவுண்ட் ஆகும் 3 2 1 அப்படி சொல்லிட்டு யார் ஜோகன் அப்படி சொல்லுவாங்க அப்படி அந்த இருக்கிற அந்த தேவால இருக்கிற எல்லாருமே யூஹான்னு சொல்றாங்க யூஹா அப்படின்னு தெரியல அப்படியே ரொம்ப இதுல வந்து கூஸ்பம் வராது அவரும் அதே வெளியே யார் தெரியுமா வித்யா பேசும்போது பாரு இந்த கேள்வி என்னன்னு கேட்கும்போது ஒரு இது இருந்துச்சு அந்த ப்ரௌட் சொல்லிட்டே இருக்கும்போது இப்படி வந்துட்டு இந்த மாதிரி தான் கேட்டா நம்மளுக்கு ஃபைனலி யாராவது நம்ம கதையை கேட்டு இது ப்ரௌடா கேட்க போறாங்க சில விஷயம் நம்ம இது சொல்லுவோம் அவங்களுக்கு ப்ரௌடா இல்லைன்னா நம்ம ப்ரௌடு நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு அது ப்ரௌடான இடத்துலயே வச்சிருப்போம் யார்கிட்டயும் போயிட்டு சொல்லி அவங்க மூஞ்சி கொஞ்சம் குளிச்சுட்டாலே இந்த கதையை போய் நீங்க வச்சான் முட்டை பிடிச்சு இல்லாட்டியா அதுக்கப்புறம் அவன் எது சொன்னான் அது பண்ணி ஏன்னா அது அவங்களுக்கு வந்து அது ஜெனினாவே இது அந்த மாதிரிலாம் போயிருக்கும் ஸோ அதனால அந்த ப்ரௌடான விஷயத்த கரெக்டான அலட்சியம் தான் சொல்ல முடியும் கேரா நான் சொன்ன போதே நீங்க பார்க்கணும்
அதெல்லாம் எந்திரிச்சிடும். அது கேள அப்படி வேணும். எவனாவது ஒருத்தர் நமக்கு யாரும் இல்லை. ஏன் அந்த கதையை யாரும் கடைசியா அதான் சொல்லுது. அவன் துறக்க போகிறோம் என்ன வேணா பண்ணிட்டோம். நான் சாரி சொல்லுவேன். ஏன்னா நம்ம சொல்லுவேன், டே நீ முதல் நடந்தது செஞ்சிய எனக்கு பிடிக்கவே இல்லைடா. வேத்த சொல்லுவேன். அப்ப ஏன் எப்படி சொன்னேன்? உன்னையதான் பிடிக்காது சோறா செட்டில் அந்த மாதிரி ஆயிடும். டக்குன்னு நார்மலா ஆயிடும். இல்ல அது தீவ நானே தீவிரமா பிடிக்கும். அப்ப வந்து தம்பி கதையை ஓட்டிட்டு இருக்குது பாத்தீங்க அப்படின்னு அப்பதான் தீவ நான் என்ன பண்றது சின்ன சின்ன எடுத்துட்டேன் இல்ல அப்படி தீவு சொல்றான் தீவன் கேட்கறது என்னடா அப்படி பண்ற என்னன்னா சின்ன சின்ன நீங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தீவன் இருப்பான் யாரும் அவனை எடுத்தா அப்படி இருக்கிற அது யாரும் சொல்லி கலந்துருக்கு இது எப்படியா அவன் இந்த மாதிரிலாம் கீச்சல் வந்து ரேரான கீச்சல் அந்த சிவரோட ரேரான கீச்சல் நான் சொன்னேன் ஒன்னையே சிவனாக்கிட்டாங்க கீச்சல் கொஞ்சம் எலும்போட இருக்கு நாயம் எனக்கு பொம்மை வச்சது వాళ్ళ ఇల్లు ఉట్టిటుంటండి ఫస్ట్ ఇలా పోయినట్టుంది టైట్ சொல்றேன். நானும் அதை எப்படி சொல்லி நான் என் பேரண்டிங் ஐயோ பெரிய கேமரா ஓகே நான் ஒன்னே போவோம் சிறிய வார்த்தை எல்லாமே சத்து சொல்றாங்க சத்து சொல்றாங்க இந்த விஷயம் அன்னைக்கு ஏதோ ஒரு சமாதானமா மத்தியில போட்டுச்சோம் இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணா சமாதானமா இருக்கும் அப்புறம் ராத்திரி போன் வந்து நான் அடிக்க தம்பி இருக்கு அப்படின்னு அவரே வலிக்கிற பண்ண இல்ல அன்னைக்கு நாங்கெல்லாம் வீட்டுல சாப்பிட்டு சரி செய்ய மாட்டோம். நீங்க எப்படி தான் இருந்துச்சு இப்ப வந்து இல்ல அதுதான் சொல்றேன். எனக்கு நான் எப்படி சார் அவனை பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, நீ இந்த பொருளுக்கு நீ ஏன்டா பண்ற இந்த கேரக்டர் வேற நான் நினைச்சிருப்பேன். எனக்கு அப்புறம் இருக்கு அவன் இருந்து கூடாது அவன் இந்த சைட்ல இருக்கு பார்க்க போனான். ஏன்னா அவனும் சொல்லிருக்கான் நான் அதுதான் சொல்லி வச்சு என்னடா எனக்கு அப்படி சின்ன கிவ் பண்ணிட்டேன். எல்லாமே கிவ் ஆனா நான் முதல்ல சொல்லும் போது நீ ஹெட் மாஸ்டர் திருப்பி மறுபடியா மறக்க அப்ப அவன் உள்ள பார்ப்பான் ஒரு நாளைக்கு சொல்றேன் அப்படியே போயிட்டே இருந்தா பூமியில அவன்
அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட சிஸ்டம் இருக்குன்னா இப்ப நான் கேட்டீங்கன்னா இன்னொரு சார் ஜெயலலிதா சொன்னேன் அது இன்னொரு சார் சொல்ல கூட அப்படின்னு அவன் நான் என்ன பண்றேன் ஸோ அப்போ மொழி தானே அந்த இன்னொரு பாசிபிள் இம்பாசிபிள் இல்லை அப்படிலாம் இல்லை ஏன்னா ஸோ அப்போ ஆள் நிறைய கொஞ்சம் பார்க்குறது ஒரு இன்னொரு பிரச்சனை இல்லை இது இன்னும் உரிமைணும் இது இன்னும் உரிமைணும் இது இன்னும் புள்ளினா இதே பூமியில் கொடுத்தாலும் இது நீ சஜீவ் பர்த்டேக்கு வச்சு வீடியோ வச்சு சொல்லிட்டேன் அதனால ஆதார் கேட்டேன்னு சொல்லு பார்த்தா என்னது அவன் அந்த பணக்காரன் நான் வச்சுக்கேன் பூமியில அவன் இது ஏன் பூமியில நேச்சுரல் பூமியில எல்லாத்தையும் ஏன் ஒருத்தஜாக போய் அப்படின்னா காசு இருக்குல்ல அது அந்த காசு வந்து அவன் தான் பேசும் அவன் காசு இல்லைன்னா நேச்சர் பூமி எல்லாமே சம்பவம் காசு வந்துட்டுனா அப்போ எவ்வளோ ஒரே ஒரு கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிச்சு வந்து அவன் வந்து எப்படின்னா எப்படி ரன் பண்ணுறது உலகத்தை ஏன்னா அவன் எப்படி ரன் பண்ணுறான் அதுதான் நாடு வேற 4 ஸ்பீசிஸ் இப்போ நம்மளோட ஜெர்மூஷன் படுத்து ஒரு நாய் ரோட்வீல் ஒரு ஊர்லேயே இருக்கு எல்லாம் கலந்தது இருக்கு ரோசாவெல்லாம் பண்ணிட்டு இருக்கு மனுஷங்களும் அப்படிதான் இவங்க அசைன் பண்ணி வச்சுருக்காங்க கூண்டில் போட்டு வச்சுருக்காங்க புரியுதா ரஷ்யாவில் கூண்டி சைனாவில் கூண்டி அப்படி அங்கே போட்டு வச்சு அவன் ஒரு சிஸ்டம் இவ்வளோ பற்றி ரன் பண்ணுவேன் இப்போ நம்ம ஸ்கூலில் எப்படி ரன் பண்ணுறேன் இது காவாட்டம் ரன் பண்ணுவோம் ருசியா போகும்போது சும்மா எல்லாத்தையும் சும்மா பண்ணிட்டு அந்த ஒரு கூட்டுக்கு ஒரு சிஸ்டம் சாப்பிடக்கூடிய வெள்ள முடியா இருக்கும் அந்த மாதிரி நம்மளாம் வரும் தெரியுது இவங்க எல்லாத்தையும் இதாக பண்ணுவோம் அப்புறம் நிறைய ஃபோல்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஐயோ இதுல ஒரு 5 ஃபோல்டு இருக்குல்லா 5 ஃபோல்டு என்னது கிறிஸ்டியன் அவரும் புத்தா இந்த 5 ஃபோல்டு இருக்கு கேரை இந்த பச்சை கலர் ஃபோல்டு ஒரு நாடு கேரை கிறிஸ்டியன் சோப்பு கலர் ஒரு நாடு பச்சையா அப்போ சொல்லி உள்ள பண்ணிருக்கேன் நீங்க போயிட்டு அப்புறம் வேலை அப்படி நான் மட்டும் பிசினஸ் என்னன்னு நான் எஸ்கேப் இல்லை அதுவும் அவன் பிளான் தான் ஆனா எனக்கு ஒரு சார்ஜ் கொடுத்து அவன் வீட்டு பிசினஸ் ஒரு பயம் சிஸ்டம் இடத்துல எல்லோரும் மஸ்ட் பார்த்தா அமைக்கும் அப்புறம் இந்த காரியம் நீ இப்ப இந்த ஒன்னாவது பாடல இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன கிடைக்கும் இவங்க பூமியே வரணும் சொன்னா இவங்க என்ன ஸ்பெஷலா எனக்கு சொல்ல வருது ஆனா வேற டாபிக் மாதிரி இருக்கும்னு தோணுது உனக்கு என்ன கொடுத்தாங்க அந்த பணக்காரன் அவன் நான் சீலா ஒன்னாவது பணக்காரனுக்கு எனக்கு மட்டும் புரியணும்னு பார்த்தா
செடி வந்துச்சு, அதில் பழம் வந்துச்சு, பழம் சாப்பிட்டு செடி வந்துச்சு. அப்போ நீ நட்டு வச்சுக்கிட்டு அப்போ அவன் நடுப்பாரு 10 நிமிஷம் வரான். பார்த்தா நீ வந்து விதை கொடுத்து இந்த நட்டு அதில் பழம் வரும், ஒரு பழம் வந்து ஒரு பழம் எடுத்து நான் கொடுத்தேன். பார்த்தா அவன் நட்டு வச்சுட்டு நீ உட்காந்து அவன் பழம் மட்டும் கொடுத்தான். என்ன அதில் எதுவும் வேலை கிடைக்கும். பார்த்தா நீ நல்லா தெரியும், நீ செப்பாட்ட பண்ணுறான், அவனும் விதையை போடுவான். ஆனால் அவனை மீட் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு காலை பூமி இப்போ ஒரு பழம் நான் சொல்ற படம் எனக்கு மூவால அதுக்கான காசு இருப்பு மூவா. ஏன்னா காசு அவன் இல்லை, அவன் சொல்ற காசு வருது அதை அப்படி செய்யணும். அது காசு அவன் எப்படி கண்டுபிடிச்சு. ஆனா இப்ப அது செய்யறது கூட வேற இல்லை, அவன் தான் இருக்கான். ஆமா அவன் இருக்கான். இது போட்டல இல்லை, மனுஷா இருக்கான். இப்ப இது வந்து எங்கே நான் பார்த்தேன், நானே யோசிச்சு பெருமைக்கு சொல்ல இது நிறைய சவாலா இருக்கலாம். ஏன்னா ஆனா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி மாதிரி இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. போரிங் இல்லை ஒரு ஆள் சொன்னாலே உழைக்கவே இல்லை. ஆனா அவனுக்கு கிடைக்கும். அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? போன்ல ரிமைண்ட் வச்சு அதை அடிக்கவும் தெரிஞ்சு நீ எந்த காசு விட்டு அடிச்சுட்டு அள்ளி வீசுவாங்க நல்ல பங்கு செய். என்னடா பிரதீப் இதுதான் கதை. இது வரும் நீ சொன்னது நான் சொல்ற பட்டு படமா பாரு லாஜிக்கா பட்டு எக்ஸ்டெண்டட் பட் ஒன் எக்ஸ்டெண்டட் எனக்கு அவன் இன்வெர்ட் யாருக்கு தெரியாது. ஆனா நான் தெரியும் பார்த்தா அப்ப நான் ஓகே 50 இன்வெர்ட் வச்சுட்டு ஓகே இதான் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ கீழே இருக்கிறது வந்து எல்லாமே புரியுது. நினைச்சா என்ன காசு நடத்து அதை லட்சியமா பிறகு காசு கொடுக்குற கட்ட முடியாது. மருந்து எல்லாம் முடியாது. அவனுக்கு ரசனா இருக்கு. இந்த சிஸ்டர் எப்படி நடந்தா நீ அவனுக்கு நீ நிம்மதியா இருக்கா. நீ பாஸ் பண்ணணும். அந்த பாஸ்க்கு இது என்ன சம்பளம் கொடுக்குறா அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல மட்டும் கிரியேட் பண்ற மாதிரி புகழெல்லாம் இருக்கு. உண்மையான ஆளு சரி அது கிராஃபிக் இருக்கு. இன்னும் பாபிலோன் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லை அவனுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் பூமியில கிடைக்காத கல்வி ஒரே ஒரு கோல்டு மாதிரி அந்த மாதிரி அவன் அதில் இந்த மாதிரி அவங்க தான் அவனுக்கு காசு காடி வீடுலாம் அவனுக்கு எனக்கு ஏவி பூமி நீ அதில் ஒரு சின்ன கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னது
அதனாலதான் இந்த மாதிரி இதெல்லாம் நீத்து ரியாலிட்டி. ஸோ இவங்கிட்ட காசு கொடுத்தாரு, அந்த சாருக்கு கொடுத்தாரு, ஒரு சாருக்கு என்னோட எல்லா பாப்பிகளும் ஏன் நம்ம செய்யறான்? அவன் என்ன தரான்? காசு அவன் ஒரு அந்த 10 ரூபாய்க்கு அதை சொல்லுவான், நீ கொஞ்சம் போகிற வேலை சார், இன்னும் கொஞ்சம் போகிற வேலை செய்யணும், நான் 200 வயசுனா நீ 100 வயசு வரைக்கும் போகிறது புரியுது இல்லையா? யாரு ஆர்டிஸ்ட் 100 வயசு போய் 100 வயசுக்கு சாப்பிட்டு போகிறதே என்ன செய்யணும்? ஆமா மகாதேவோட திடீர்னு அப்ப ஒரு திடீர்னு மகாதேவோட கொண்டாடி வயசு எப்படி இருக்கு? அதெல்லாம் அவனோட வயசு நான் சொல்றதை பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்றேன் பார்த்து படம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த வருஷம் ஊருக்கா ஊராயிடுச்சு. அதுக்கு கதையே இருக்க அவன் பேபி பண்றான் அக்கட்ட சொல்லிக்கிறேன். விஜயமும் வேதாவும் ஷூட்டிங்ல வேலை செய்யும்போது பணத்தாய்க்கு உருவாங்க. அந்த ரத்த குழந்தை நாங்கள் சுட்டவே மகாதேவி தான் சொல்லுவோம். புரியுதா? ரத்தம் வாங்குறதானே ரத்தத்தை உடம்புல எல்லா ரத்தத்தையும் எடுத்து புது மனதானிக்கு மட்டும் தான் போக முடியும். அதை வந்து திரும்பி வச்சு பார்த்தா அப்படி பண்ணணும். அப்ப என்னது இதுதான் சிஸ்டமா? சிஸ்டம் எப்படி நல்லா இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ இப்படி இருக்கிறதுனால அப்படி இருந்தா நீ சாவடியா வாங்க. ஆனா இல்லையே போனது உண்மையிலே சாவடி. அட்லீஸ்ட் அவனோட கடவுள் நம்மளோட கடவுள் இருக்கான். நம்மளோட கடவுள் சேர்ந்து ஆனா இல்லை மனசு அதை ஒழிஞ்சு தலைமாறிடாது. இங்கே ஒழிஞ்சு லொகேஷன் என்னது அப்ப நான் இது தெரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டு பேரும் சீலாப்பா பார்த்து கரெக்டா இருந்துச்சு. அப்ப நம்ம வந்து ஸ்பெஷலாக யாருக்கு கண்டுக்கிட்டு வந்து அப்படியே நான் ஒன்றும் கஷ்டப்படுவீங்க. இல்ல இல்ல உனக்கு புரிஞ்சா என்னன்னா நான் என் கடமை எனக்கு சரி ரிமைண்ட் பண்ணுச்சு. நீங்க பேச மாட்டேன். ஆனா நீங்க நான் சொல்றேன் பார்த்தா பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப சொல்ல போனோம். அதை நம்ம பண்ணிட்டோம். அந்த வீடியோ எல்லாம் இப்படி ப்ரௌடா பார்ப்போம். அதான் அதான் நான் சும்மா பெரிய ஒன்றும் காரணம் நானும் அப்பதான் எனக்கு நானே எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் பிறந்தேன்னு பார்த்தேன் எனக்கு புரியும். அப்ப நான் என்ன சொன்னேன், அப்ப நம்ம சீக்கிரமா சாப்பிடலாம். சரி நம்மளாம் சீக்கிரமா
சீக்கிரம் பெரியவங்களா இல்லை கொஞ்ச நேரம் திருமுருக தம்பி பார்த்தா ஸோ இப்போ நம்ம பொருள் பேரன் எல்லாம் பார்க்குற வரைக்கும் அனுமதி நுட்சான் கிடைச்சி ரொம்ப இருக்காதா ஆமாம் இதுவே போதும் வாய்ப்பே இல்லை வேற நீ சீட்டு ஒரு கோழிங்க இருப்ப அவன் சேவை கோழி அங்கே போட்டு நீ எப்படி சேவை கோழியாவது வெயில் அதுதான் நான் சொன்னேன் இப்படி நான் நினைக்கிறேன் சரி அவன் அதே நினைக்கிறேன் இப்படி ஏதோ சிக்கல் கண்டிப்பா இருக்கும் நம்ம நாளையும் நம்ம இந்த டைம் முன்னாடி இல்லை எப்படி இப்போ அப்படி இல்லவே இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே கேள்வி நீ சொல்லிய வெளியே தெரிஞ்சுக்கோ இப்ப நான் சொல்றேன் நீ கண்டு திறந்துட்டு தான் இருக்குமா அதனால நீ கண்டு திறந்து நான் அதை எடுத்து மோட்ட சொல்ல போனேன் எல்லாம் இது இருக்குமா சொல்ல ஆள் இல்லைதான் ஐயோ அவசரம் அந்த மாதிரி யாரும் பார்க்கல சரி என்ன கேட்கணும் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்துக்கும் உனக்கு வந்து டவுட் இருக்கு ஏன்னா உனக்கு ஏடிஎஸ்டி இருக்கு அப்படின்னு கேட்க வந்துட்டு இந்த ரியாக்ஷன் கொடுத்தியா எனக்கு அந்த டவுட் இருக்கு இப்போ தெரியுதா ஏன் சொன்ன வெளியே போச்சு உன்னோட யோசனை சின்ன பாக்ஸ் வெல்கம் டு இன்னும் நிறைய யோசிக்க நீ உனக்கு எப்போ கிளிக் ஆகுச்சு அதை சொல்லல அந்த கிளிக் எப்போ வந்துச்சுன்னா நம்மளே 600 பேரை அதில் தான் உன்னோட டாட் அதான் ஏன்னா ஏன் உனக்கு யோசனை வந்துச்சுன்னா நீ அங்கே இருக்கிறதுனால ஏன்னா உன்னோட அந்த ஒவ்வொரு ஜோக்காக யோசிக்கிறது அங்கேயே ஒரு இடத்துலையே கொட்டிருச்சு இப்போ இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது உன்னை யோசிக்க மாட்டேன் இன்னும் இன்னொரு எங்கே போவேன் என்ன யோசிப்பேன் இது எதுக்கு அதை சொல்லணும்னா எதுக்கு அது அதோட படம் அது மட்டும் நீ அங்க அந்த இடத்துல எக்ஸிஸ்டா இருக்கணும் பேசிட்டே வரணும் சும்மா அதே நான் ஷுவர் மட்டும் ஆடுவோம் அந்த கண்ட்ரியோட அதெல்லாம் கேட்க பீஸ் வருது நான் சஜி மக்கள் வரல ஒரு கேஸ் பண்ணிக்கிறேன் ஃளைட் போறோம் ஆமா ஃளைட் சஜி சொல்லவே இல்ல அவங்க எல்லா ஃளைட்டும் தெரியும் நான் அப்ப சாப்பிடுறேன் ஆமாடா நான் சஜி பண்ணு கேஸ் பண்ணு எனக்கு தெரிஞ்சா ரெண்டு கேஸ் பண்ண பார்த்தா how you know தெரியல பண்ணனே கப்பல
இது வரைக்கும் நம்ம வீட்டை செய்ய சொல்லுமா எனக்கு இது வந்து பார்த்து ரொம்ப எனக்கு டவுன் எனக்கு மட்டும் ஒரு சட்டை கொண்டு வேணாம் எனக்கு ஏன் கொண்டு சொல்லு ஏதாச்சும் கொண்டு வந்துச்சு மொத்தனாலே கொண்டு வாங்கி சாமியில் கழிச்சிட்டு ஜாமா பீட்டாது பழைய ஜாமா பீட்டாது மரக்காடு பக்கத்துக்கு நெய்பர் வீடு சத்தமா இருக்கு ஜாமான் எழுதி போய் இறக்கி கத்து விட்டுச்சு நான் வீடு போயிட்டு சத்தமா இருக்கு சாப்பிட்டு சட்டை கூட்டு வரதே எனக்கு கொண்டு சாம்பிராணி போடுறது வீட்டில் ஒரு இலை கட்ட முடியும் நல்லா இருக்கு ஆமா கட்ட முடியாது அது சீருக்கு ரொம்ப அது சொல்லணும் மழைக்காலத்துல வந்து காலையில் போட்டு வச்சுருந்துட்டு இது வந்து சர்ச்சு நடக்கல இதில் நடந்திருக்கு நான் டிக்டாக்ல பார்த்தேன் போகிறது வருது சாமி பார்த்து வந்து அப்படின்னு அப்போ வந்து சொல்லியிருக்காங்க நினைச்சுருந்தேன் உங்கள் சாமி படம் எல்லாம் வந்து வருது நீ மேனேஜ் பண்ணி எப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஏற்கனவே புள்ளிங்களாம் அதுக்கு முருகன் கடையில் வந்து ஒரு பத்திரிகையோட ஒரு கணக்கில் பெருசாக ஒன்று போட்ட மாதிரி எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுறேன் லோரி ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நாள் ஃபுல்லாச்சு நேராக எங்கள் வீட்டு போயிட்டு நேராக சரி பண்ணிட்டு ரேப் போட்டு போயிருக்கேன் அவர் வீட்டுக்கு பதிலாக தான் சீக்கிரம் சாப்பாடு கொடுக்குறாரு அவருக்கு பெட்டர் ஜாப் கிடைச்சிருச்சு இப்பெல்லாம் க்ரோத் இருக்கு நிறைய படிச்சவங்க வர முடியாது தோனி வந்து என்ன சொன்னாங்க நீ இந்த ஏரியாவில் தானே இருக்க ஸோ உனக்கு 1-2 மாதம் நான் ஒர்க் பண்ணுறேன் வீட்டில் முக்கியம் சிங்கப்பூரில் போயிட்டு வந்து வேலை எனக்கு காசு கிடைக்கிற சம்பளம் கிடச்சிச்சு ஆனால் அது முடிஞ்சிட்டு நான் கார்டு காசு கட்டணும் அது நான் கம்மி பண்ணிட்டேன் சரி அப்புறம் போகும்போதே என்னோட வேலையை பார்த்து தான் லோனு 2 மாதம் எனக்கு சம்பளம் நான் ஏன் இஷ்டம் ரொம்ப கஷ்டம் சரியான ஸ்ட்ரெஸ்
தட்டி விழுந்தாலே அவங்க ஆஃபீஸ் அவங்க ஏதாவது இது சரி அதுக்கு நீங்க கேட்கலையா? அவன் இதை இருக்கீங்களா இது பண்ணியிருக்காங்க லோ பட்ஜெட்ல இருக்கீங்க வரவே வேண்டாம் இல்லை இல்லை நான் ஷேர் பண்ணுறேன் சம்பளம் சம்பளம் யோசிக்கிறேன் அந்த கவுன்சில் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பிடிக்கும் 200 bed 240 bed एक हॉस्पिटल एतन बेड पब्लिक बेड தான் पब्लिक बेड தான் ஆனா இப்போதான் முன்னே பிராக்டிகல் கொலம்பியா வந்து ஒரு பார்த்து பக்கத்துல கட்டறாங்க கட்டிட்டாங்க ஆளு சார் சாதாரண ஸ்பீசியே தான் எடுப்பாங்க ஸ்பீசியே அவங்களோட கடந்த அவங்களோட வேலை நான் சொல்லி அப்படிதான் செய்யறாங்க அவர் பிடிக்கல அவர் ஸ்டாஃப் வந்து வேலை செஞ்சுருக்காங்கன்னா வேலை நிற்க போறாங்க அப்படின்னு சொன்னா அவர் இருக்க சொல்லுவாரு எப்படி பண்ணிடுவாருன்னா நான் ஒரு 200 இருக்கேன் போவாத இது அவருக்கு பிடிக்காது வேலை ஆளு வேலை அவருக்கு என்னன்னா நம்மளோட சாப்பிட ஆமா அவர் அப்படிதான் செய்வாரு அவங்க ஸ்டாஃப் கிடைக்கும் ஏன்னா 1 நாள் தந்தாங்கன்னா சம்பளம் டிமாண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா டிமாண்ட் பண்ணுவாங்க இப்ப இப்போ கூட சொன்னாரு ஆனா அவன் இப்ப மத்தி தேர்ட் விற்க கூடாது அவர் மேல கிடைச்சிச்சு வெட்டேஜ் கிடைச்சா போயிடும் அதான் சொன்னேன் இங்கேயும் சம்பளம் போடையும் அவருக்கு ஆமாவா ஹாஸ்பிட்டலோட சம்பளம் போடையும் அப்ப இப்ப 4 வருஷம் ஆகுது ஒரு டாக் காலத்துல இருக்கிறது இல்ல ஒரு 4 வருஷம் இல்ல 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் 3 இயர்ஸா 3 இயர்ஸ் நான் வந்து 2 வருஷம் கழிச்சு வந்தேன் அப்பதான் கொஞ்சம் ஒரு பழைய சாயில சும்மா பேசி அவர் மெயின்டெனன்ஸ்க்கு அவர் மட்டும்தான் பழைய ஆமா அப்ப இப்ப பழைய ஜெயலலிதா அவங்க பேர் என்ன அந்த ஒருத்தர்னால ஐமான் இருக்கா அந்த பையன் அடிப்பட்டாங்க எத்தனை நாள் அது 3 மாசம் ஆச்சு அவன் நானே பார்ப்பேன் வேலை கொடுப்பேன் செய்ய மாட்டான் அதே மாதிரி சொல்லுவாங்க எனக்கு என்ன அப்பா
ஐடி ஆமா ஓகேதான் ஐடி நல்லா வந்துருச்சு எவ்வளோ ஆகணும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது சிவா சொல்லுவேன் சிவா அழுவேன் 3 மணிக்கு கழிச்சு அழுவேன் 4 மணிக்கு வேலை போட்டு கலிசா சொல்லிட்டேன் கலிசா நான் முடியல சிவா சொன்னேன் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறேன் ஸ்ட்ரெஸ் ஸ்டேட் சொல்லுவேன் போலீஸ் ரிப்போர்ட் ஆகணும் இந்த லெவலுக்கு கேட்டேன் அப்போதான் வந்து தாக்க முடியாது நான் அவனுக்கு கூப்பிட்டு சொன்னேன் கூப்பிட்டு வச்சு நான் நேரடியாக பேசுவேன் எல்லா சொல்லிட்டு கிறிஸ்டியான கலீசாவை கமாஸ் எடுத்து கூப்பிட்டு வச்சு அவளையும் கூப்பிட்டு வச்சு நேரடியாக பேசுவேன் ஏன்னா வேணும் அது வந்து அவன் எப்போ கஸ்டமர் சர்வீஸ் யாருமே அவளோட வீடு அவன் எம்டி அழகி சொந்த எம்டி எடுத்து கஸ்டமர் சர்வீஸ் ஆமா அவன் என்ன வேற டைரக்ட் ரிஜெக்ட் ஆகும் ரிஜெக்ட் ஆகும் போவான் ஆனா நிறைய பேர் தெரியாது வீட்டுல இப்போ ஓகே நினைக்கிறாங்க கொஞ்சம் ஓகே ஆகும் சொல்லுவேன் அவளுக்கு என்னன்னா அவ வந்து நான் வந்து எஃப்ஓ டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் ஆனா நான் நர்சிங் ஒர்க் பண்றேன் நர்சிங்கோட வேலை நான் எல்லாம் செய்யறேன் அவ்வளோ குறைச்சிட்டா நீ உன்னோட பொசிஷனுக்கு என்ன வேலை செய்ய அதை செய் ஸ்கூல் ஃபிட் பண்ணாங்க அவளோட ஸ்டைல் அப்படின்னா லோன் வந்து நல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அதே தான் இப்போ செய்யலாம் இப்போ ஜாரா எக்ஸாக்ட்லி டாட் பண்ணி தான் செய்யலாம் நல்லா வேலை செஞ்சு எல்லா வேலையும் திரிக்கிறான் அலீஷா ஒரு வேலை நீ செய்து நீ பார்த்துக்கியா பிஓ மட்டும் தான் செய்வான் அதுதான் அவன் வேலை மற்ற வேலை 1 to 10 மற்ற வேலை எல்லாமே நான் தான் செய்யணும் அதுதான் இப்போ ஜாரா செய்யலாம் இல்லை லோன் வந்து ஆனால் வந்து எனக்கு என்னோட வேலை என்னோட வேலை அதை தவிர்த்து நான் செய்யணும் புரியுதா இந்த வேலை அது வந்து அவரோட கான்செப்ட் தான் அவரோட கான்செப்ட் அவன் வந்துட்டு கட்டளை உன்னோட வேலையா இந்த வேலை மட்டும் நிறைய லோன் வந்து என்ன யூஸ் பண்ணுறது அது ஆக்சுவலி குட் தான் அது மாதிரி கற்றுக்கிட்டாங்க நான் 4 வாட்டி பொசிஷன் ஏறிட்டேன் ஏன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸசைஸ் எனக்கு சொந்தமாக சொல்லிச்சு உனக்கு ஒரு ஹெச்ஓடி உனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் நீ செய்யும் சொல்லி இது என் வேலை நான் செய்ய மாட்டேன் அதை நீ சொல்லவே சொல்லாது எப்பவுமே ஸோ நீ அவள் என்ன கொடுத்தாலும் நீ செய்ய 4 பிடிக்க உனக்கு எக்ஸசைஸ் செஞ்சால் நீ உன்னோட எக்ஸசைஸில் சொல்லலாம் நான் இந்த வேலை செஞ்சேன் இந்த வேலை செஞ்சேன் இது என் வேலை இல்லை ஆனால் நான் ஸ்டில் இந்த வேலை செஞ்சேன் நீ ஏன் எனக்கு எக்ஸசைஸ் கொடுத்தா அப்படி நீ கேள்வி கேட்கணும் அதனால இந்த வரைக்கும் சார் எனக்கு என்ன வேலை கொடுத்தா நான் செய்வேன் சார் கேட்கவே மாட்டேன் இது என் வேலையில் சார் என்னைக்கும் சொல்லி என்னைக்குமே இது என் வேலையே ஒரு ஹெச்ஓடிக்கு நீ சொல்லவே சொல்லாத அது ஒரு நல்ல ஸ்டாஃப் காலைக்கு நீ அதை சொல்லவே சொல்லாத அங்கதான் உனக்கு வந்து ஒரு மார்க் வைப்பாங்க அப்பதான் நான் யோசிச்சேன் ஸோ அப்பொழுது நான் சொல்லவே ஆப்ரேட்டர் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இது என் வேலை நான் என் வேலை ஏதாவது செய்வது வேண்டிட்டு சொல்ல நான் சொல்லவே மாட்டேன் அந்த ஜாரா எட்ட வேலை திணிக்கிறான் அவ்வளோ வேலை திணிக்கிறான் கேட்க மாட்டேன் ஜீவா அவங்களோட வேலை அவ கேட்கவே மாட்டான் அவ அறவே இல்லை ஜீரோ ஜீவா வேலை முடிச்சு அவ கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஜீவா இசை 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 கொடுத்துக்கிட்டே இருப்பான் இல்லை இப்போ டிபார்ட்மெண்ட் மாறினேன் நான் இப்போ அதான் நான் அப்படிதான் யோசிப்பேன் மேபி வேற கொடுக்குறாங்க ஓகே பாப்போம் இது செய்தார் அப்படிதான் நினைப்பேன் பாப்போம் இது செய்தா ஆனா அவங்க எப்பவுமே எனக்கு செக் பண்ணுவாங்க ஜீவா இது ஓகேதா நான் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனா நேற்று வந்து நான் சொல்லிட்டேன் ஐட்டா ஓகே ஐட்டா பிக்சர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன முடியல அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன் எனக்கு அவ்வளோ வேலை அவ்வளோ வேலை இருக்கு ஒரு பக்கம் அழகேஷா ஒரு பக்கம் காலேஜ் ஜெனிபட்ட தூக்குவாங்க அவளுக்கு நல்லா தெரியும் அட்லீஸ்ட் 3 மாதம் ஆரம்பிச்சு வேலை அட்லீஸ்ட் 3
மாதம் இல்லை 6 மாதம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தான் ஸோ அந்த மாதிரி போய் எத்தனை மாதம் அஞ்சாம் மாசம் இன்னும் 1 மாதம் தான் சரி அஞ்சாம் மாசம் தான் 6 மாசம் அதுக்கு பாருங்க 6 மாசம் நான் வெட்டிட்டு 6 மாசம் ஆச்சா அது பாட்டா மாசம் ஒரு வருஷமா ஆமா பாட்டா மாசம் பாட்டா மாசம் அவன் என்னன்னா 10% ஷார்ட் கொடுத்துட்டு 90% எனக்கு கொடுத்தான் அவன் ஏன் அப்படி செய்யறானே எனக்கு ஜீவா செய்யறான் ஜீவா செய்யறான் ஜீவா செய்யறான் ஜீவா செய்யறான் அடுத்த வீடியோ சாந்தி சித்தாரு பேசி உனக்கு வேலை கொடுத்தா நீ செய்ய மாட்டேன் நீ சொல்லாத உன் வேலையை நீ செய்ய அப்போ அவளுக்கு தெரியும் நீ இந்த வேலை அவனோட டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த வேலை உனக்கு தெரியுமா தெரியாதா உன்னால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அவனோட டெஸ்ட் பண்ணுறாங்க நீ செய்ய Tata beat me up there. Tata beat you, how Tata beat you? Tata beat me like this up there.
நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட நீங்க என்ன சஜிஃப்ல சுத்துனீங்க வாயில அப்படின்னு நீ கேளு கையா இருந்து அவன் அடிச்சுட்டு நீ கேளு அப்படின்னு கேட்டா வாட் யூ நீட் வாட் தட்டா டூ லைக் அப்படின்னு சொல்லி தட்டா டூ லைக் திஸ் பார்த்தா எங்க அப்பா டா டேய் கூப்பிடுறான் எங்க அப்பா குச்சி போட்டு தானே டேய் டேய் அப்படியா ஏன் நீங்க கூப்பிடுறோம் அப்பாவை டேய் டேய் நான் இது என்னதான் வாயில சொல்றேன் இப்ப நான் டேய் கூப்பிடுறான் சரி சச்சி அதுதான் நீ கூப்பிடுறது உனக்கு யார் சொல்லி கொடுத்தா உனக்கு யார் ட்ரெஸ் கொடுத்தா அப்படின்னு நீ ஏன் டே டே கூப்பிடுற டே டே அப்படி எங்க அப்பா எத்தனை வயசு எங்க அப்பா போய் வேடி அவனுக்கு வேடிலாட்டி சரி சரி டே போய் அப்பா சுருக்குறது இதெல்லாம் நான் வாயில வச்சேன் வச்சுட்டு போறேன் கொஞ்சம் அப்படி வச்சுட்டு போறேன் அதான் நான் செஞ்சேன் அப்பா ஒன்று சொல்லுவாங்க அதுதான் வந்து அவனுக்கு குக்கு பேர்னு சொல்லி கொடுத்துட்டான் எப்படி குக்கு பேர் சஜி சொல்லுவான் அந்த வேர்ட்ஸை நம்ம குக்கு பேர்ட் சொல்லுவோம் நான் குக்கு பேர்ட் சொல்லுவேன் குக்கு பேர்ட் அந்த பிள்ளைங்க அவன் வந்து குக்கு பேர் சொல்லுவான் நான் கூ டீச்சர் அப்படின்னு திவ்யாஷினி நானோட மகன் திவ்யாஷினி குக்கு பேட் அப்படின்னு குக்கு பேட் சுண்டல வந்து குக்கு பேட் காட்டுறேன் என்கிட்ட உட்காந்து சர்ச்சி பண்ணா செய்யக்கூடாது அப்படின்னு திவ்யாஷினி சே குக்கு பேட் இந்த மாதிரி சொல்லலைங்க இல்லை அந்த அக்கா எப்படி தெரியுமா அந்த அக்கா வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க வாய்ஸ் பேசக்கூடாது வாய்ஸ் அக்கா நீங்கள் ரொம்ப பேடாக எஜுகேஷன் பண்ணுறீங்கக்கா பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தரேன் அந்த பேர் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கவே கூடாது அப்புறம் எப்படி சொல்கிறாங்கன்னா பெருசாக இருந்தால் அவங்க வந்து கான்வென்ட்டில் தான் போடுவாங்க ஃப்ரீ போர்டு பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் ஒன்றா நீங்களா இருக்க மாட்டாங்க ஸோ வெளியாயிட்டேன்னா அவங்க புதுசாக வேற கொண்டு போய்க்க அவங்களுக்கு அவங்க அடிச்சிடுறாங்க அதையும் என்கிட்ட அடித்து சொல்லிட்டு ஆமா உங்களுக்கு தெரியுதா நானே எந்த போனோம் ஸ்கூல் தெரியாது இல்லை அவன் ஜெடி படித்தான் ஜெடி பார்த்து கொண்டு நான் பார்த்து வச்சுருக்கேன் ரோபோட் ஜெடி சொல்லி சாப்பிட்டு அங்கே ஓகே தருமா இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஒன்றா இருப்பாங்க நான் பண்ணுறேன் நான் வரையும் அதுதான் நான் போய் கொஞ்சம் ரொம்ப பார்க்குறேன் நெக்ஸ்ட் ஸ்கூல் இஷ்யூ இருக்காது ஜேபி ஸ்கூல் இஷ்யூ இருக்காது ஹை ஸ்கூல் ஓகே ஹை ஸ்கூல் வந்து எல்லாம் ஆக வேண்டாம் அது கதை இல்லை இஷ்யூவே கார்பரேட் பிள்ளைங்க தான் கார்பரேட் கார்பரேட் ஸ்கூல் தான் அவங்க இஷ்யூ அந்நியம் எப்படி இருக்கும் கார்பரேட் ரூல்ஸ் வந்து எனக்கு ஷாப்பிங் சாப்பிட்றது கார்பரேட் ஸ்கூலாக ஓகே தெரிஞ்சோம் ஓகே இதான் அப்படின்னு நாங்களும் சுற்றுவோம் அந்த கடையில் அந்த மாதிரி கூட வச்சுருவாங்க ஆனால் அது சிட்டாவே இருக்கு அங்கே தான் பொம்பளை பிள்ளையே கெடுத்துது அங்கே தான் நாசமாக போகிறது நான் அந்த மாதிரி படிக்கும் போதே நான் மாணவி பார்க்கும்போது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லே தான் அந்த 4 வழி பண்ணுவோம் ஏன்னா அது வந்து நீங்கள் கிடையாது ஸோ அவங்களோட அதே மாதிரி ஆம்பளை பெண் ஹை ஸ்கூல் படிக்கிறீங்க ஆம்பளை பெண் ஹை ஸ்கூல் நான் வந்து நான் படித்தேன் ஹை ஸ்கூல் மேலே வந்து எஸ்கேவா படிச்சீங்க எஸ்கேவா படிச்சிட்டாலே எங்க அக்கா எஸ்கே தான் அந்த நியூ ஸ்கூல் பக்கத்துல
தமிழ் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒன்று இருக்குங்க. ஜிவா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குங்க. நான் வந்துட்டு இந்த தமிழ் ஸ்கூல் இருக்குல்ல, ஓகே. இந்த தமிழ் ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஸ்கூலாக ப்ரொஃபஷன். ஓ, அது என்னமோ ஒரு ஸ்கூலு. Kajian dulu was, sekolah dulu lagi itu mau dorong, itu mau dorong. Oh, அந்த ஸ்கூலா? எங்க அக்கா வந்து SKK படிச்சிச்சு. இவ பக்கத்துல SKK இருக்கு, SKK படிச்சு. ஓ. நான் சீஸ் ஃபுல்லா படிச்சுட்டு ஒன்னா மணி நேரம் சாப்பிட எல்லாத்தையும் சீஸ் ஃபுல்ல அது படிச்சுட்டு form 1 to form 5 வந்து எனக்கு form 1 CP கிடைச்சிச்சு. வெரி குட் கிடைச்சிச்சு. எங்க அப்பா கையெடுத்து கொடுத்தாரு. CPயே வேணான்ட்டாரு. ஓட குட்டி நீங்க சீசன் படிக்கும்போது அப்படியே இருக்கிறீங்க. அந்த சீசன்ல வந்து எவ்வளவு தவறு இருந்துச்சு அந்த CPல. எங்க அப்பா ராயல் பண்ணி இதுல போயிட்டு ரயில்வே டைரால போயிட்டு ரயில்வே பண்ணி சூட எடுத்து அப்பதான் எனக்கு சாஸ் கிடைச்சிச்சு. ஒவ்வொரு form 5 வரைக்கும் சாஸ் கிடைச்சிச்சு. நான் சாஸ் நானே எங்க அக்கா சாஸ் எல்லாம் தப்பி பாரு என்ன பண்ணுவோம். நம்ம பேசி பேசி அப்பா
காதல் கூட ஒரு ஜாலியா இருக்கும். காதலா காதல் நல்ல கத்திக்கிட்டா காதலா இன்னும் ஜாலியா இருக்கும். ஃபுல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி போட்டு எல்லாம் தூங்குது எனக்கு இனிப்பு நீர் இருக்கும். சத்தியா அதை சொல்லிட்டு இருப்பாங்க உனக்கு இனிப்பு நீங்களே உனக்கு இனிப்பு நீர் என்னோட கால் வந்து நீ உன்னோட லோஷன் போடுவேன். மாசமா ஒரு வயிறு போடணும். கால் ட்ரை ஆகிடுதா புருஷனுக்கு கால் ட்ரை ஆகிடுதா கால் தூங்க வந்துருச்சு லோஷன் போட்டுருங்க. ரைட்டு தான் வச்சிருக்கேன். ஏன் லைட்டுக்கா சரி 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 இல்ல சிக்கன் அது வந்து தக்காளி போட நல்லா இருக்குதானே apa ini mana sibuk
Awal
எங்க அவருக்கு 2 கொடுங்க. நம்ம பேசுறதுல இதெல்லாம் ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்கேன்.
சரி மணி எடுத்தாங்க ஃபோன் எங்க சரி உங்க பேர் என்னது ரொம்ப நேரமா யார் எங்க ஞாபகம் என்னென்னமோ சொல்றது அது இப்போ உங்களுக்கு யாரும் தூக்கம் இல்லை நான் பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தது ரசிகர்கள் ஆரம்பிச்சு எல்லாரும் போய் வேலைலாம் முடிச்சு நாங்கள் கோபி கிடையாது போயிட்டோம் அது ஆமா கவலைப்பட